சாமி அழைக்க போகிறேன். இந்த கண்ணனுடைய ஆலயத்தில் கும்பாசியம் வச்சு ஆதி காலத்தில் நம்ம ஐயாக்கா காலத்தில் கட்டி காத்த அந்த கமதக்குடியில் உள்ள தெய்வமெல்லாம் தத்துருவமாக இருக்கா. நான் கூப்பிட்டா அந்த தெய்வமெல்லாம் மறுபடியும் இந்த கிராமத்தில் நான் இருக்கேன், இன்னமும் நான் கிராமத்தை விட்டு போகலைன்னு இந்த தெய்வமெல்லாம் ஆடி வருதான். அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு ஒத்தக்காலை ஜப்பானி ஒரு கால நொண்டியாக நான் கூப்பிட்ட குரலுக்கு அந்த பரட்டமுள்ள விட்டு வரக்கூடிய கலிச்சேரி காளிமணியை கூப்பிட்டு எக்கோ வைங்கப்பூ. சேதுபதி நாடு சேதுமதி நாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு ஏன் பொல்லாத யாத்தா அடந்த முடியும் சடவழுக அழக சப்பரமா என் சிவகங்கை வெட்டுடைய காளிய வணங்கி நார பறக்காத எப்போ ஒரு மடை இல்லை 2 மடை இல்லை உனக்கு 48 மடையாம் படுங்க ராம நாட்டு எல்லைய விட்டு இந்த கமுதக்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய என் தர்ம முனிய கூட்டிக்கிட்டு எப்பன்னைக்கு கமுதக்குடியில சுருட்டு வாட அடிக்குதப்பு அந்த 48 மடைய விட்டு எப்ப நீ படுத்து தூங்குனது போதும் அப்பு கொஞ்ச நேரம் 48 மடைய விட்டு என் கமுதக்குடி தர்ம முனிய கூட்டிக்கிட்டு எந்திரி அடந்த முடி அழகைய அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த கமுதக்குடி மண்ணுல நீ தரும முடின்னு பேர் வாங்கினவனப்பு நீ பம்ப நிறைச்சவே என்ன போல பாடகன் கும்பிட்டா என் பொல்லாத பாண்டி முடிட்டா நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா நீ குத்தம் வச்சது மேல மடம்பு உன் மேல மடைய விட்டு எப்ப நீ தங்கி இருக்குது கருப்பாயுரணியா இன்னைக்கு 1000 பாட்டுல சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு 10 இன்னைக்கு 300 வாட்டுல சாராயா என் பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு 10 ஆதி நாடையில இந்த கமுதக்குடிய நம்ம கிளவி ஓடையில இந்த கமுதக்குடி சாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னுட்டா அம்பியாவதி பட்டணமா மதுரை 5 லட்சம் வீதியா அப்ப மாட்டு வண்டி கட்டி எங்க கமுதக்குடி கிழவே மயிலக்கால 2 ஊட்டி அப்ப கணத்தா வார ஏத்தி என் தர்மமுனி வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி அப்ப வண்டி கிளம்பி போயில அப்ப பூ அடக்கி நம்ம பூ வாங்க கிளவே கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அப்ப சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிளவே சிம்ம கல்லு ரோட்டுக்கு அப்ப பன்னீர் வாசத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுக்கு அப்ப வண்டியில பாறை ஏத்தி அப்ப ஒத்த கடை ஒளியினில் மறையில பூவு வாடகைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா அப்ப நம்ம கமுதக்குடி ஆதி கிழவன் சொன்னாடா பூவு வாடகைக்கு பொல்லாத முனி வந்துருச்சு நான் அந்த கருமக்குடி தரும முடிய காண முடியாதா அப்ப கிழவன் சொன்னானா வண்டி மூக்காடி கட்டையில உட்காந்து தட்டுடா மாட்ட போவான் எந்த பேய்க்கு கமுதக்குடி தர்ம முனி கூலி கொடுக்க மாட்டான்டா ஆதி ஒரு காலம் எங்க ஐயா முனியாண்டி உள்ள காலண்டா எப்ப பரட்டம் உள்ள உனக்கு 600 நல்ல வருஷமா என் சீமானுக்கு சீமா கருவா உடமரம் தான் படுக்க அந்த கலிசரி கம்மாயா என் தர்ம முனி உனக்கு பிரகரம் படுக்க அந்த கலுங்கடி எல்லாம் விட்டு உன் கலிசரி மந்தையிலடா இன்னைக்கு 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வத்தல உன் தங்கச்சி காளிய கூட்டிக்கிட்டு இந்த கமுதக்குடியில இருக்கிற என் கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டலில நீ மகுடி ஒட்டு விளையாட வாப்பு
பராம்பரி பெரிய கருப்பு நீ தமிழகத்துல இருக்கிற கருப்புக்கெல்லாம் மூத்த கருப்பா முத கருப்பா எப்போ உடம்பெல்லாம் சந்தனா இன்னைக்கு கமுதக்குடி மண்ணுல ஊதி வத்தி வாட அடிக்குதப்பு அந்த 18 படிய விட்டு ஆதி காலத்துல பிறந்ததும் மலையாள நாடு மலையாள நாடு அது தெலுங்கு தேச நாடு முப்போக விளையக்கூடிய மலையாள சீமை அங்கே ஆட்சி செய்யும் காலம் அங்கே மலையாள நாட்டுல அரசனுக்கு அப்புறம் ஆட்சி செய்ய பிள்ளை இல்லடா அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா எனக்கு அப்புறம் அந்த மலையாள நாட்டை ஆட்சி செய்ய எனக்கு வாரிசு இல்லடா இந்த 60 பிள்ளைகளை ஒத்த பிள்ளை எனக்கு மடிப்பு செய்ய தார பார்த்து குடுடா அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த 60 பிள்ளையும் தார வாக்குறேன் மலையாள நாட்டுல இத கொண்டு போய் வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி பிள்ளைகளை தார வாக்க அப்ப செல்வன் செழிப்பா இருந்த மலையாள சீமை இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல வளர வளர அங்க நாடு பத்தி எரியுதுடோ அங்க விலங்கெல்லாம் சாகுது அங்க பயிரெல்லாம் கருகுது மக்கள் எல்லாம் பசி பட்டினி மாடுது அப்ப மலையாள அரசு மக்களை காப்பாற்ற வழி இல்லாம நல்லா இருந்த மலையாள நாடு பஞ்சம் வர காரணம் என்ன அப்ப எத்தனைய கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும் அப்ப இந்த குறி சொல்ல ஆள் இல்லையா அப்ப கோசு உண்டு கோடாங்கி சுப்பையா நாக்கிற கூப்பிட்டு மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அவன் வெத்தலையாம் பார்த்துக்கிட்டு உடுக்கடிச்சு சொன்னானா இன்னைக்கு நாடு பஞ்சமா போச்சுடா இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்துருச்சு இது 6 அடி வேங்கடா இவன் 1000 யானை கொண்ட பழமுடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இருக்கக்கூடிய இடம் கீநாடு அழகர் கோயில் அப்ப இந்த கருப்பை நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம அங்க 6 அடி பள்ளம் தோண்டிட்டாண்டா மலையாளத்தை கருப்பு வெட்டி புதவட போகுது அப்ப குளிக்கல போட்டு மண்ணை மூடுங்காலம் அப்ப மண்ணை புலந்துக்கிட்டு நின்றானா 18ஆம் படியா வானத்துக்கும் பூமிக்கும் அப்ப என்னடா உருவம் எங்களுக்கு பார்க்க பயமா இருக்கு என்று சொல்லி உருவத்தை சிறுசாக்கி ஏவெங்கள பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா 18ஆம் படியான ஓம் பெட்டிய கிளப்புதுடா மலையாள நாடு அப்ப உச்சி நல்ல நேரம் 1 மணிக்கு ஏன் மலட்டாட்டு தண்ணியில வருதுடா உன் பெட்டிய விட்டு வெளியேறி இந்த கமுத குடியில நீ இருக்கிறது உண்மையானா ஏன் தரும முனிய கூட்டிக்கிட்டு உன் பெட்டி வருதுடா ஒத்தையில நீ மேனாட விட்டுட்டா